ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஓப்பதி யூடியூப் சேனல். நம்ம அஜித் சாரோட பிறந்த நாளுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. How many days? How many days, ma'am? In a couple of days. Couple of days. இந்த 2 நாளில் தலை பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணுறது, எந்த அளவுக்கு கிராண்டியராக செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இப்போ. ஆனால் இப்போது வரைக்கும் மே 1ஆம் தேதி தலை ஃபேன்ஸ் எல்லாரும் இன்ஸ்டண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க ஒரு விஷயம்னா தீனா படத்தோட ரீரிலீஸ் தான். அதை தவிர விடாமுயற்சி படத்தோட அப்டேட் வரதை பற்றியோ இல்லை குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட் வரதை பற்றியோ எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இப்போ வரைக்கும் வராமல் இருக்குது. இதனால நிறைய தலை ஃபேன்ஸ் மே 1 அன்னைக்கு அப்டேட் எதுவும் வராமல் போயிடுமோ அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் விடாமுயற்சி படத்தோட அப்டேட்டை பற்றி எப்போ 30ஆம் தேதி அன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்களா. ஏன்னா ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ ஸ்கை லெவல் இருக்கிறனால அந்த எக்ஸ்பெக்டேஷனை உடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் சரியான ஒரு நேரத்துக்காக காத்துட்டு இருந்திருக்காங்களா. ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அது வரைக்கும் யாரும் அப்டேட் வராமல் போயிடுமோ அப்படின்லாம் பயந்துட்டு இருக்க வேண்டாம். ஆல்ரெடி ஒரு வருஷம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் 2 நாள் நம்மளால வெயிட் பண்ண முடியாதா? உங்களில் யாரெல்லாம் மே 1 அன்னைக்கு தீனா படத்தோட FDFS போவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப்.